verse 1 to 21. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனம் வரை. வசனம் 1. 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. And the fifth angel sounded, and I saw a star fallen from the heaven, and to the earth, and to him was given the key of the bottomless pit. வசனம் 2. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரு நஞ்சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையில் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. And he opened the bottomless pit, and there rose as smoke out of the pit as the smoke of the great furnace, and the sun and the air were darkened by the reason of the smoke of the pit. வசனம் 3. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்து அவைகளுக்கு பூமியில் உள்ள தோள்களின் வல்லமை கொடுக்கப்பட்டது. And there come out of the smoke locusts upon the earth, and unto them wasn't given power as the scorpions of the earth have the power. வசனம் 4. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. And it wasn't commandments them, and that they shall not hurt the grass of the earth, nor any green things, and nor any tree, but only those in man and which and have not and the shield of the God. In there is fortitude. வசனம் 5. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கும் அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவு அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தோளானது மனுஷரை கெட்டு போகும் போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும். And to them and it wasn't given that and they should not and kill them, but and that they should and be and to tempted 5 months, and there are the torments was as the torments of the scorpion when he struck a man. வசனம் 6. அந்த நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போகும். And in those days shall a man and seek death, and shall not find it, and shall desire to the die, and death shall flee from them. வசனம் 7. அந்த வெட்டுக்கிளியின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவைகளுடைய தலையின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவற்றைகளில் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. And the snappers of the locusts were like unto the house prepared unto the battle, and their hands were and as it were and crowned like gold, and their face were as this face of man. வசனம் 8. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தலை போலிருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போலிருந்தன. And they had an ear and as the ear of the woman, and their teeth were as in the teeth of the lions. வசனம் 9. இருப்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகள் பூண்டு ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாய் இருந்தன. And they had an breastplate
as it were an precipitous of the errands, and the sound of their wings was as the sound of the chariots of the many thousand running to the battle. வசனம் 10. அவைகள் தோள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களின் கொடுக்குகளையும் உடையவைகளாயும் இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவு மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. And they had tails like unto the scorpions, and there were strings in their tails, and their power was unto hurt man 5 months. வசனம் 11. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எப்ரே பாஷையில் அபத்தேன் என்று, கிரேக் பாஷையில் அப்போலியன் என்றும் அவனுக்கு பெயர். And they had a king over them, and which is the angel of the Batmalian spit, whose and names it the Hebrews tongues in the Abadian, but in the Greek tongues that hate is the name Abolion. வசனம் 12. முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று, அவைகளுக்கு பின் இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது. One whose is past, and behold, there come and two whose more an year after. வசனம் 13. ஆறாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் தோன்றி, and the 6th angel sounded and the ear, a voice from the 4 sons of the gladden altar which is and before God. வசனம் 14. எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிரத் என்னும் பெரிய நதி நண்டையிலே கட்டப்பட்டு இருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். Saying to the 6th angel which had on the trumpet, loses the 4 angels which are the band in the great rivers and Euphrates. வசனம் 15. அப்பொழுது மனுஷரிலே 1/3 பங்கை கொள்ளும்படிக்கு 1 மணி நேரத்திற்கு, 1 நாளுக்கு, 1 மாதத்திற்கும், 1 வருஷத்திற்கும் ஆயத்த பண்ணப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விட்டார்கள். And the 4 angels were lost which were apart for a hours and day and a month and year for to the slay their 3rd parts of man. வசனம் 16. குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகையும் 20 கோடியாய் இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். And the number of these armies of the horsemen were 200,000s, and here the numbers of them. வசனம் 17. குதிரைகளையும் அவைகளின் மேலே ஏறி இருக்கிறவைகளையும் நான் தரிசனத்தில் கண்டவிதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமான மார்க்கவசங்களை உடையவர்களாகவும் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. And those and I saw this as in the vision, and them that and set, and them and having the be as tablet of the fire, and the disconnect, and the brimstone, and the hidden of the earth, whereas these heads of the lions, and out of their mouths issued and fire and the smoke and the brimstone. வசனம் 18. அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்று இம்மூன்றிலும் மனுஷரில் 1/3 பங்கை கொல்லப்பட்டார்கள். By those and 3 was the 3rd parts of the man, and killed by the fire and by the smoke and by the brimstone, and which and issued out of their mouths. வசனம் 19. அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வல்லமையும்
வல்லமைகளிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்கள் அம்புகளுக்கு ஒப்பானவைகளையும் தலைகள் உள்ளவைகளுமாய் இருக்கிறது. அவைகளிலே சேதப்படுத்துகிறது. For their power is in their mouths and in their tails, for their tails were like unto the serpents and had an edge, and with them they to her. வசனம் 20. அப்படி இருந்தும் அந்த வாதைகளினால் கொல்லப்பட்ட மற்றும் மனுஷர்கள் பேய்களாயும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரங்களாயும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்புவதும் இல்லை. And the rest of the man's unwitched was not and killed by those plagues hid and repented not of the work of their hands, that they and should and not worship devils and idols of gold and the silver and the brass and the stone and of the wood, which and nature can see near ear near walk. வசனம் 21. தங்கள் கொலைபாதகர்களாயும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. Natural repentant they have there is murderers near of their and so scabrous nurse of theirs and fumigation nurse of this tough